ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுந்தரவள்ளி வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த சுந்தரவள்ளி இப்போ புதுசாக ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்க போகிற நைட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறது அர்ச்சனா. நந்தினி வந்து நார்மலாக சந்தோஷமா இருக்காங்க. அர்ச்சனா பயங்கர ஆர்வமா இருக்கா. ஏன்னா வந்துட்டு சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் சண்டை வரப்போகுது. இதுக்கு மேலே நந்தினி என்னதான் கொடுத்தாலும் சூர்யா வந்து குடிக்க மாட்டான். ஏன்னா வந்து அந்த மருந்து அந்த மாதிரி பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அர்ச்சனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்கே சுந்தரவள்ளி வந்துட்டு நந்தினி இந்த மாதிரிலாம் பண்றாங்க, நந்தினி நாட்டு மருந்து கடையில் போயிட்டு குழந்தைக்காக மருந்து வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொன்னதுலேருந்து சுந்தரவள்ளிக்கு தூக்கம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா என்னடா இது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று கண்டிப்பா பண்ணியே இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தி ஆகணுங்க. இருக்க 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 பெரிய பிரச்சனை தான். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வயித்துல குழந்தை வளர்ந்துருச்சுன்னா, இந்த வீட்டை விட்டு இது துரத்தினானா கண்டிப்பா குழந்தைங்கன்னு வயித்துல வளர்ந்துருச்சுன்னா அதுவே பெரிய பிரச்சனையாகும். ஃபர்ஸ்ட் வந்து அவள் வயித்துல எதுவுமே வளர விடாம இருக்கிறதுக்காக போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மருந்து நாட்டு மருந்து கடையில மருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஒரே குடும்பத்திலே 3 வகையான மருந்து வாங்கி வாங்கி என்னதான் பண்ண போறாங்கன்னே தெரியல. ஏன்னா வந்து சுந்தரவல்லிக்கு நந்தினியை வீட்டை விட்டு அனுப்புறது ஓகே தான். எப்போதுமே நந்தினியை வீட்டை விட்டு அனுப்புறதா தான் இருந்தது. ஏன்னா நந்தினி அப்படியே வேலைக்காரியாக எப்படி இருந்தாங்களோ வேலைக்காரியாகவே இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. வீட்டில் உள்ளவங்களாம் இல்லாமல் எல்லாருமே வந்து தலைகீழாக மாறி இப்போ கண்டிப்பாக வந்துட்டு நந்தினி இந்த வீட்டை விட்டு போனாலும் குழந்தைங்கன்னு வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுவே வந்து பெரிய பிரச்சனை, கேஸாக போயிடும். ஃபஸ்ட்டு நந்தினி வயிற்றுல எதுவும் வளர விடாத அளவுக்கு தடுக்கணும். ஃபஸ்ட் நந்தினியும் சூர்யாவையும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ சுந்தரவள்ளி லூஸ் மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க யோசிக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே நடக்கவும் இல்லை. நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதவி அதாவது அருணாச்சலையை சொன்னதுனால மாதவி போயிட்டு சுந்தரவள்ளி கிட்ட சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். அதனால தான் வந்துட்டு நம்ம சுந்தரவள்ளி அவங்க ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் மருந்து வாங்குறாங்க. குழந்தை தங்கவே கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு வர்றாங்க மறுநாள். அதை வந்துட்டு ஒரு மண்டலத்துக்கு நம்ம நந்தினி கிட்ட கொடுக்கணுமா? நம்ம நந்தினி வயிற்றுல ஆக்சுவலாக எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம நந்தினி கிட்ட கொடுத்து என்ன ஆகும் போது ஒரு யூஸுமே இல்லை. அந்த பாலில் வந்து கலந்து வந்து நம்ம நந்தினி கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சுந்தரவள்ளி வந்து சொல்லிட்டாங்க, இன்னொரு வேலைக்காரி இருப்பாங்களா அவங்கள்ட்ட கொடுத்து இதை நந்தினிக்கிட்ட தினமுமே கொடு, எப்படியாச்சும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கொடுத்தேன்னு கொடு, பாலில் கலந்து நீ தினமும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம நந்தினிக்கிட்ட அவங்க கொடுக்க இந்த சுந்தரவள்ளி அம்மா தான் கொடுத்தாங்க சாப்பிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சுந்தரவள்ளி அம்மாவா, நீ போய் சொல்கிற, அவங்க எனக்கு கொடுக்க போகிறாங்க, எனக்கு கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் தான் கொடுக்குறேன் குடி அப்படின்னு சொல்லவும் நம்ம நந்தினி வந்து ஏதோ இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு சுந்தரவள்ளி பேசுறதுனால சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.